ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹ் போன தடவை நம்ம பார்த்தோம் சின், அதோட வேஜஸ் ஆஃப் சின் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்த்தோம். இந்த தடவை பரிசுத்த ஆவியானவரையே நான் கன்டினியூ பண்ண விரும்புகிறேன். இப்ப நான் ஒரு வசனம் ஷேர் பண்றேன். ஜான் 14:26, யோவான் 14:26. பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதாவது ஹோலி ஸ்பிரிட் ரிமைன் பண்ணுவார். ஆங்கிலத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் காட். அவர் ஒரு காட். ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டியில ஹோலி ஸ்பிரிட் காட். அவர் நம்ம கூடவே இருக்க அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. கம்ஃபர்டர், கவுன்சிலர், ஹெல்பர். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ, தனிமையா ஃபீல் பண்றீங்களா, அப்ப ஹெல்பர் அவர் வருவார். இன்டர்சிசர், பரிந்து பேசுபவர், ஜெபம் செய்பவர். அட்வொகேட், எனக்கா யார் நிப்பா அப்படின்னு கேட்பாங்க சிலர். அட்வொகேட், நமக்காக அவர் நிற்கிறார். இயேசுவின் பிரசன்னத்துல, பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் ஸ்ட்ரென்தனர், அப்புறம் ஸ்டாண்ட் பை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் பெயர்கள். So the comforter whom the Father will send in my name, he will teach you all things. He will cause you to recall everything I have told you. எல்லாவற்றையும் போதிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஸோ நான் ஒரு பிக்சர் அனுப்பியிருந்தேன். அதை நீங்க பார்த்தீங்களா எனக்கு தெரியல. 12 symbols of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற 12 சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதை தவிர சில இதுவும் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர்னா அவரை பற்றி சத்திய ஆவியானவர் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க வசனம் கண்டுபிடிச்சீங்களா? இந்த 12 சிம்பிள்ஸ்ல இருந்து வசனம் கண்டுபிடிச்சீங்களா? சம்பவங்கள் இது எங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த சம்பவங்கள் கண்டுபிடிச்சீங்களா? நீங்க பதில் சொல்லணும். சரியா? ஆயில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில். ரிவர்ஸ், ரிவர்ஸ்க்கு நான் ஒரு வசனம் சொல்லுகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர்ஸ் வில் ஃப்ளோ. இங்கதான் அந்த ரிவர்ஸ் பயன்படுத்தப்படுது. அதுவும் பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சிம்பலுக்கும் கிளவுட் பழைய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டது பரிசுத்த ஆவியானவரை குறிக்க. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க. அது உங்களோட ஹோம்ஒர்க். சீல், சீல் புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனமே பரிசுத்த ஆவியானவரும் சீலும் முத்திரை. ஸோ அதை கண்டுபிடிங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவரு தான் உங்க கம்ஃபர்டர், உங்க ஸ்ட்ரென்தனர், உங்க ஸ்டாண்ட் பை. அப்ப வாஸ்தவம் இல்ல. திரும்ப அந்த வசனத்தை நான் போடுறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க கவுன்சிலர், உங்களுக்கு ஹெல்ப் பண்றவர், உங்க இன்டர்செசர், அட்வொகேட், ஸ்ட்ரென்தனர், ஸ்டாண்ட் பை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவரை ஒரு நண்பரை போல பேசலாம். பரிசுத்த ஆவியானவரோடு பேச முடியும். சரியா? இயேசுவோடு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அப்படி ஒரு ஜெபமும் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரோட தொடர்ந்து கான்வர்சேஷன் மாதிரி நீங்க பேசவும் முடியும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரை ஒரு நண்பரா வைத்துக் கொள்ளுங்க. சரியா? சோ அடுத்து, இந்த வயசுல நீங்க அபிஷேகம், அந்நிய பாஷை தெரியலைன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட இந்த காலத்துல அபிஷேகத்தை எளிதாக பெற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவே, நீங்க நீங்க ப்ராமிஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்க. இப்பொழுதே கேட்க, நீங்க ப்ராமிஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்க.
இப்பொழுதே என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் வேற எங்குமே இல்லை, நமக்குள்ளதான் இருக்காரு, நம்ம அருகில் தான் இருக்காரு, நம்மை சுற்றிலும் தான் இருக்காரு. அவரை நீங்க உணரணும்னா, ஃபீல் பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரை ஃபீல் பண்ண முடியும். அவரை ஃபீல் பண்ண முடியும். அவரோட உணர்ச்சிகளை கூட நீங்க புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அழுகை உணர்வு வரும், இல்லாட்டி சந்தோஷ உணர்வு வரும், சிரிப்பு. சிலர் சிரிப்பை அடக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படத்துல பார்க்கிற மாதிரி அழுகையையும் அடக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்த ஆவியானவர் கேட்டு நிரப்பப்பட டைம் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் பள்ளிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க. அல்லது நீங்க ஈவினிங் கூட நீங்க கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, நிரப்புங்க அப்படின்னு கேட்டுட்டே ஒரு வெயிட் பண்ணுங்க. பாடல் பாடலாம், கேட்டுட்டு பாடல் பாடலாம். வாரம் தூய ஆவியானவரே, நிறைய பாடல் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் அப்படியே நீங்க காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். காத்திருக்கும் போது என்ன பண்ணுன்னா, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என்ன நிரப்ப போறீங்க. ஏன்னா உங்களை பற்றி நான் இந்த வசனத்தை பார்த்தேன். பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிறீர், எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர், எல்லா சத்தியத்திற்குள்ள நீங்க நடத்துறீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்படி சொல்லி நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. இப்போதே நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்க நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க, சகல சத்தியத்திற்குள்ள என்ன நடத்துங்க. நீங்க இல்லாம பைபிள கூட நம்மளுக்கு நல்லா புரிய முடியாது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட நீங்க ஈஸியா புரிஞ்சிருப்பீங்க. உங்க பள்ளி சப்ஜெக்ட்ஸ்ல கூட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எதுனாலும் இங்கிலீஷ், எதுனாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா பைபிளை நீங்க புரிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம புரிந்து கொள்ள முடியாது. அதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேரு சத்திய ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். சோ சத்திய ஆவியானவரே என்ன நிரப்புங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்திய ஆவியானவர் என்ன நிரப்புங்க, நிரப்புங்கன்னு இப்பொழுதே கேளு. அதே போல பேப்டிசம், ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்படுகிறான். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரமா உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி எடுக்கணும்னு ஆசைப்படுங்க. அதை குறித்து நீங்க வாசிக்கலாம், ஞானஸ்தானம் என்ன அப்படின்னு. சோ பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், ஞானஸ்தானம் முக்கியம் உங்க வாழ்க்கையில. அப்பதான் ஒரு விக்டரி கிடைக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் கிடைக்கும். அதை நீங்களாவே உணர முடியும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கும், எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசம் தெரியும். பாவ மன்னிப்பு அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும்போது இன்னொரு ஒரு மாற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையிலேயே, அதை நீங்க பார்க்க முடியும். சோ பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர்கள் பாருங்க, அட்வொகேட், ஹெல்ப் பண்றவரு, டீச் பண்றவரு, இதெல்லாம் அவரை பற்றி போட்டிருக்கிறது. அவர் பாவம், சின், நீங்க சின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா உங்க பெற்றோர் உங்க கூடயே எப்போதும் இருக்க முடியாது. இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. அவங்கள விட்டு நீங்க பள்ளிகளுக்கு போறீங்க, கடைகளுக்கு போறீங்க, அப்ப விளையாட போறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட போதிக்க ஆரம்பிச்சுவார். நீங்க பரிசுத்த ஆவியானவரை நண்பரா வைத்துக் கொண்டீங்கன்னா அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். இது சரி, இது தப்பு, சின்ன குறித்து, ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, அதெல்லாம் போதிப்பார். ஆவியாகிய தேற்றவாளன் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சோ நெக்ஸ்ட் போன தடவை நம்ம பார்த்தோம் வேஜஸ் ஆஃப் சின். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட், ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க, இவ்வளவு பே பண்ணணும்னு. லைஸ்க்கு 500 ரூபாய், லஸ்ட்டுக்கு அப்படி ஒரு அமௌண்டா போட்டிருக்காங்க. டோட்டலா என்ன பே பண்ணணும் அப்படின்னா டெத்
நம்ம பண்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் முழு இது டெத். பாவத்தின் சம்பளம் மரணம். அது போலத்துல நம்ம பார்த்தோம். ஆனா தேவனுடைய கிருபை வரம், காட்ஸ் கிரேஸ் என்னன்னா பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை எங்கேயுமே நம்ம பெற முடியாது. இயேசு ஒருவரிடம் மாத்திரம்தான் நாம பெற முடியும். Sin is death, but the gift of God is eternal life. அதே மாதிரி இந்த பசஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்கிரீன்ல வருது பாருங்க. அதாவது ஹோலி ஸ்பிரிட்டை ஆக்ட்ஸ் 2வது அதிகாரத்துல ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஒரு 5 பசல்ஸ் இருக்கு. அது வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும், ஆங்கில வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். நீங்க கரெக்டா எழுதி இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும். இதுக்கு இந்த கீழே நம்பர் 1 போட்டிருக்கோம். A sound like a blowing of a violent dash came from heaven. அப்போஸ்தலர் 2:2. அப்போஸ்தலர் 2:2 இருந்து 2:14 இந்த ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். NIV பைபிள்ல வேர்ட்ஸ் ஜம்பிளா இருக்கும், மாறி மாறி வேர்ட்ஸ் இல்ல, லெட்டர்ஸ் மாறி மாறி இருக்கும். நீங்க கரெக்டா எழுதலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பரிசுத்த ஆவியானவரோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஓகே, இந்த பசில்ஸ மறக்காம எழுதிருங்க. அப்புறம் சிம்பிள்ஸ், இதுவும் நீங்க சம்பவம் இல்லாட்டி வசனம் கண்டுபிடிங்க. இது உங்களோட ஹோம்வொர்க். திரும்பவும் நம்ம சில வசனங்களை நம்ம பார்ப்போம். ஹோலி ஸ்பிரிட் எங்க இருக்காரோ அங்க விடுதலை உண்டு. 2 Corinthians 3:7. ஹோலி ஸ்பிரிட் நீங்க ஏன் கூப்பிடணும்னு சொன்னீங்கன்னா, அவர் இருக்கிற இடத்துல ஒரு ஜாய் இருக்கும், ஒரு ஃப்ரீடம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அழுத்தம் இருக்காது, பயம் இருக்காது. பயத்தை மீட்கும் விட்டுருவாரு ஹோலி ஸ்பிரிட். அவரை மட்டும் நீங்க அழைத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற பயத்தை அவர் மேற்கொள்வார். சோர்வுகளை மேற்கொள்வோம். நீங்க எதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பயமோ, மற்றவங்க சின்ன சின்ன காரியங்கள் கூட நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். அவர் கேட்பார், உங்களோட இருதயத்துல என்ன இருக்கு அதை நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிக்சர்ல என்ன பாக்குறீங்க சொல்ல முடியுமா? ஒரு கிளாஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, சர்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்மகிட்ட இந்த பிள்ளைகிட்ட என்ன, ஏன் இப்படி கவலையா இருக்கா, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு யோசிப்பார். சோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். மனசு திறந்து நீங்க பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்க பேசுறீங்க. மனது திறந்து, ஓப்பன் ஹார்ட்டட் என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் ஹார்ட். மனிதர்கள் கூட நீங்க பேச கஷ்டப்படலாம். உங்க குரூப், உங்க ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க பேசலாம். ஆனா மற்றவங்களுக்கு கூட நீங்க பேசுறதுக்கு தயங்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. அவர் ஒரு நண்பர். அவர் கவனித்து கேட்பார். நீங்க உங்க மன குமுறல், மன கஷ்டம், வீட்டுல காணப்படுகிற கஷ்டம், எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரென்த், எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உண்மையை நீங்க சொல்லலாம். பலன் இல்லை, ஞானம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே தைரியத்தை தாங்க. இப்பொழுதே நீங்க சொல்லலாம், தைரியத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, பலனை தாங்க. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் என்று சொல்லியிருப்பது. பலனை தாங்க, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க, சுத்தமான இருதயத்தை தாங்க, நல்ல இருதயத்தை தாங்க. இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துற
அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சுத்தமான ஒரு இதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கலாம். உங்களோட பாவங்களை கூட நீங்க உடனுக்குடன் அறிக்கையிடலாம். பரிசுத்த ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவரே நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி தவறா பார்த்துட்டேன், இப்படி தப்பா பேசிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரிடம் உங்களோட பாரத்தை கொட்டிருங்க. உங்க கஷ்டத்தை, கவலைய, படிக்க முடியலையா, ஞானம் இல்லையா, டீச்சர்ஸ் திட்டுறாங்க, பெற்றோரும் திட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். நான் யாருக்குமே உதவா தர அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பாரத்தை இந்த சூட்கேஸ் இருக்கு பாருங்க, இந்த சூட்கேஸ் பேக்கேஜ் தான் பாரம்னு வச்சுக்கோங்க. இந்த பாரத்தை நீங்க கொடுத்துடணும். பரிசுத்த ஆவியானவரே உங்கள்கிட்ட நான் என்னோட பாரத்தை கொடுத்துறேன், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று பைபிள் சொல்லு. சோ என்னோட கவலைகளை எல்லாம் இந்த சூட்கேஸா உங்கள்கிட்ட கொடுத்துறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி இந்த ரூம்ல சூட்கேஸா பேக்கேஜ் இருக்கோ இதெல்லாம் மக்கள் தேவனிடம் கொடுத்தாங்க அவங்க பாரத்தை. அதுதான் இந்த படத்துல. அதே போல பரிசுத்த ஆவியானவரிடம் உங்க பாரத்தை, உங்க வேதனைகளை, உங்களோட இயலாமைய, முடியாமைய நீங்க சொல்லுங்க. இப்பொழுதே நான் அதற்காக ஜெபம் பண்ண போகிறேன், ஞானத்திற்காக ஜெபம் பண்ண போகிறேன். உங்களோட தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ண போகிறேன். அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல தங்கி இருப்பாராம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இயேசுவை பற்றி அறியாதவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க இயேசுவை பற்றி இத்தனை நாட்கள் அறிந்திருக்கிறீங்க. சோ உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாராம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவங்க தூஷணமான வார்த்தைகள் பேசலாம், கெட்ட வார்த்தைகள் பேசலாம், படியாம இருக்கலாம். அவங்கள பார்த்து நீங்க கத்துக்க கூடாது. ஏன்னா நீங்க செப்பரேட்டான ஒரு பர்சன். உங்களை செப்பரேட் பண்ணி வைத்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை யூனிக்கா கிரியேட் வச்சிருக்காரு. உங்கள்கிட்ட யூனிக்கான எபிலிட்டிஸ், டேலண்ட்கள் இருக்கு. அது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுத்தது. யூனிக்கான திறமைகள், தனித்தன்மை உடைய டேலண்ட்கள், திறமைகள் இருக்கு. நீங்க அதனால உங்களையே கீழாக நீங்க பார்க்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படி அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறார். சோ மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல தங்கி இருக்கிறாராம். தூஷிக்கப்படுகிறார் யாராலன்னா அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். சோ இதுதான் டிஃபரன்ஸ். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நிறைய. தேவனை சேவிக்கிறவர்கள், நீங்கெல்லாம் ஈஸ்வர் ரொம்ப சிறு வயது முதல் அறிந்து கொண்டு வருகிறீர்கள். தேவனை சேவிக்கிறவர்கள், those who serve God. சேவிக்காதவர்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ உங்க மேல தங்கி இருக்கிறாரு, உங்க கூட பேச விரும்புறாரு. சோ அவரோட நேரம் செலவழிங்க, அவரோட பேசுங்க. அந்த இலவச கிஃப்ட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் a gift. அந்த கிஃப்ட நீங்க ஒவ்வொரு நாளும் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. அந்த கிஃப்ட் ஒரு விலையேற பெற்ற கிஃப்ட நம்ம சும்மா எங்கேயாவது தூக்கி போட மாட்டோம். பத்திரமா ஷெல்ஃப்ல வைப்போம், பீரோல அடிக்க வைப்போம். அதை உதாசீனப்படுத்த மாட்டோம், கவனமா அதை ஹேண்டில் பண்ண மாட்டோம். என்ன கேர்ஃபுல்லா தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு விலையேற பெற்ற கிஃப்ட். நீக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர்னு ஒரு வசனம் இருக்கு. அவர் ஒரு
ப்ரெஷியஸ் கிஃப்ட். அந்த கிஃப்டை வந்து ப்ரெஷியஸா ஹேண்டில் பண்ணணும். அவரை வந்து நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது, நம்ம பேசக்கூடாததை பேசி. சில பசங்க வந்து கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க ஸ்கூல்ல, அவங்க கூட எல்லாம் சேர்ந்தோம்னா நம்மளுக்கும் அதே பழக்கம் தான் வரும், கேலி பண்றது, கிண்டல் பண்றது. ஸோ அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு துக்கத்தை உண்டா. அவருக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம செய்யணும். அந்த கிஃப்ட், ப்ரெஷியஸ் கிஃப்டை நம்ம ப்ரெஷியஸா பாதுகாக்கணும். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். என்னோட திரும்ப சொல்றீங்களா? தேவனுடைய ஆவியாகிய நடுப்பகுதியிலிருந்து தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஓகே, இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வந்து நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. உங்க ஃபியூச்சர், உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அத நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களை வழி நடத்துவார். ஏன்னா நீங்க இப்ப 8th ஸ்டாண்டர்ட்ஸ்ல 8th 9th 10th இப்போதே நீங்க உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், இப்போதே நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டுருங்க. அவர் வந்து வழி நடத்துவார், கைட் பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, he will guide you again, guide you into all truth. So வேத வசனத்தை கொண்டு கைட் பண்ணுவார். நீங்க இதை செய்யலாமா வேண்டாமா. இப்போ உங்களுக்கு அந்த நிலைமை இருக்காது, ஆனா +2 முடிச்சோன்னே அடுத்து என்ன அப்படி ஒரு கேள்வியெல்லாம் வரும். அப்பதான் இந்த இது உணர்வீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். ஸோ அவரும் போதிப்பார், அழகா போதிப்பார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. வலதுபுறம் போகலாமா இடதுபுறம் போகலாமா அப்படியே ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். ஸோ அப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார், வழி நடத்துவார். ஸோ இப்ப வந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்பொழுதே கேட்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, என் மேல இருக்கிறதுக்காக நன்றி. நான் உங்களை ஃபீல் பண்ண விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களால நிரப்பப்பட விரும்புகிறேன் என்று மட்டும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க வாங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு, பயமா இருக்கு. அப்பா, எனக்கு சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. ஓ, பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை தாங்க, நிச்சயத்தை தாங்க என்று இப்பொழுதே நீங்க கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கு. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன், என்னுடைய பாரங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். என்னுடைய இதயத்தை லைட்டா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்பொழுதே சொல்லுங்க, என்னோட இதயத்தை லைட்டா மாத்திடுங்க, லகுவாய்க்கிறீங்க. கேளுங்க, இப்பொழுதே கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும்.
Hallelujah. 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 ஜீவத்தமிழ் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இப்பொழுதே ஆளுகை செய்யுங்க. யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினியே, மழையே, பெரும் காற்றே நிரப்புங்க, நிரப்புங்க. ஒருவரையும் விடாதீங்க, ஒருவரையும் தனியா விடாதீங்க, தனியாய் விடாதுங்க, தனியாய் விடாதுங்க. இப்பொழுதே என்ன நிரப்பும், நிரப்பும் என்று சொல்லுங்க. நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. உங்க ஞானத்தினால நிரப்புங்க, உங்க தைரியத்தினால நிரப்புங்க, உங்க சந்தோஷத்தினால நிரப்புங்க. ஜாய், அந்த சந்தோஷத்தினால நிரப்புங்க. மற்ற எந்த பழக்கங்களும் பாவ பழக்கங்களும் உங்களை அடிமைப்படுத்தி விடாது. எப்படி உம்முடைய சந்தோஷம் அந்த வெறுமையான இடங்கள்ல நிரப்பட்டும். உங்க ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் வெறுமை இருக்கும். அந்த வெறுமையை யாராலும் நிரப்ப முடியாது. அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளத்தில் காணப்படுகிற அந்த வெறுமையை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியே, ஆவியே என்னை நிரப்பும். நன்றி, 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 நன்றி. எல்லா வெறுமைகளும் நிரப்பப்படுகிறதற்காய் நன்றி. எல்லா வெறுமைகளும் நிரப்பப்படுகிறதற்காய் நன்றி. எல்லா சோர்வுகளும் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். அந்த வெறுமைகள் எல்லாம் நிரப்பப்படட்டும். அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். இந்த கல்வி ஆண்டுல அப்பா உம்மோடு அவர்கள் பள்ளிக்கு செல்லட்டும். உம்மோடு ஜெய வீரர்களாய் போகட்டும். சோர்ந்து போனவர்கள் அல்ல, ஜெய வீரர்களாய் உற்சாகமாய் கம்பீரமாய் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை நிரப்புங்க, அவங்க இதயத்தை புதுப்பிங்க, புதிய மனுஷனாய் மாற்றுங்க, புதிய மனுஷனாய் மாற்றுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லப்பட்டபடி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க மாற்றுங்க, மாற்றுங்க. நியூ பர்சனா மாற்றுங்க, நியூ பர்சனா மாற்றுங்க. எல்லா வெறுமைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. எல்லா வெறுமைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. ஞானத்தால் நிரப்புகிறதற்காய் நன்றி. அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்காய் நன்றி. அபிஷேகத்தினால் நோங்கள் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டபடி அந்த அபிஷேக தைலம் அவர்கள் மேல் ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி. கட்டுகள் எல்லாம் கலண்டு போகட்டும். என்னென்ன கட்டுகள் அவர்களை சுற்றி கட்டி கொண்டு இருக்கிறதோ அவையெல்லாம் கலண்டு போகட்டும். அவர்கள் பெற்றோரை நிரப்புங்க, பெற்றோர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூன்னு சொல்லுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். I hope you are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. தொடர்ந்து டெய்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார்.
இந்த பசில்ஸ் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.